கடவுளே, எனக்கு ஏன் இப்படி தடைகளை ஏற்படுத்துறீங்க? நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன்? ஏன் இந்த சிவ பக்தியோட குழந்தைய பறிச்சு வச்சிருக்கீங்க? நான் இன்னைக்கு வரைக்கும் தீமைகளை மட்டும் தான் அழிச்சிருக்கேன். அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? ஏமாத்தப்பட்டிருக்கேன். ஒரு தடவை இல்ல, மறுபடியும் ஏமாத்தப்பட்டிருக்கேன். இதுதான் உங்க விதியோட விளையாட்டா சிவனே? பரமசிவா, என்ன ஏன் இப்படி பண்றீங்க? என் கண் முன்னாடி வாங்க. உங்க ரௌத்ர வடிவத்தை எனக்கு காட்டுங்க மகாதேவா. என்ன என் குழந்தை கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க. ஐயோ கடவுளே, இவ்வளவு பெரிய புயலா? இந்த பிரபஞ்சத்துக்கே பேராபத்துன்னு நினைக்கிறேன். என்ன மோகன், இவ்ளோ பெரிய புயல் விசுது, ஆனா உன்னோட மனைவியை காணுமே? இதுவரை நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு எப்படி இந்த காலநிலை மாறிச்சு? பார்த்து 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 பொறுமை. இங்க பாருங்க, நான் சொல்றத ஒருவேளை நீங்க நம்பாம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ இந்த உலகத்தோட ஒரு புனிதமான சக்தி ருத்திர படிவத்தை எடுத்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி புயல் வைகுண்டத்துல வரங்குற ஸ்ரீஹரி விஷ்ணுவை தூக்கத்துல இருந்து எழுப்பினாலும், இல்ல சிவபெருமான் ருத்ர வடிவத்துல ஆடினாலும், இல்ல சேஷனாகவும் சேஷனாகனே ருத்ர வடிவம் எடுத்தாலும் மட்டும்தான் இப்படி புயல் வீசும். அந்த ரெண்டு ராட்சசிகளும் எங்க போயிட்டாங்க? ஹீனாவும் ஊர்வசியும் எங்க? இன்னைக்கு மட்டும் எனக்கு என் குழந்தை கிடைக்கலன்னா நான் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அந்த ராட்சசிங்களோட ரத்தத்தை நான் குடிக்காம விட மாட்டேன். எல்லாரையும் நான் அழிச்சிடுவேன். யாரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பேன். சேஷனாகனிக்கு இவ்வளவு நேரம் தகவல் அனுப்புறேன், ஏன் இன்னும் வரல?
என்ன இதுக்காக கூப்பிடுறாரு? அங்க பாரு, அந்த வானத்துல உனக்கு ஒண்ணு தெரியுதா? அது ப்ரொஃபஸரோட அழைப்பு. எப்ப அவரு சேஷநாகினியை கூப்பிடணும்னு நினைச்சாலும் இப்படிதான் அவர் தகவல் அனுப்புவாரு. ஆமா, சாரதாவால போக முடியாத நேரத்துல நான் தான் கண்டிப்பா போயாகணும். ஆனா இந்த தடவை கண்டிப்பா நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் யாரெல்லாம் இந்த நாட்டை காப்பாத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரோ அவங்க தான் நாட்டையே அழிக்கிறவங்கன்னு தெரியாதுல்ல. இந்த ஹீனாவுக்கு எவ்வளவு நேரமா தகவல் அனுப்புறேன், ஏன் வர மாட்டேங்கிறா? சேஷநாகினி, நீங்க உயிரோட இருக்கீங்களா? என்னோட பொண்ணுங்க ஆராதனா, பிரார்த்தனா எதிர்பாராத விதமா என்னோட குழந்தைங்க பிறந்ததும் அவ எங்களை விட்டு போயிட்டா. 1.5 வருஷமா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இது எனக்கு பழக்கமாயிடுச்சு. செல்லம், என்னோட பொண்ணுக்கு கூட இப்ப இந்த வயசுதான் இருக்கும்ல? என்னது, உங்க பொண்ணா? ஆமா, எனக்கும் ஒரு பொன் குழந்தை பிறந்தது. ஆனா அவ பிறந்தப்போ எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அவ இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அவ இப்போ எங்க இருக்கான்னு தான் தெரியல. என்னன்னு சொல்றது, என் கூட பிறந்தவளே என்னை ஏமாத்திட்டா. அவ என் காதலை பறிச்சிட்டா, என்னோட பொண்ணையும் பறிச்சிட்டா. இப்ப நான் ஹீனா கிட்ட இருந்து அவ உயிரை பறிக்க போறேன். நான் அவளை கொல்ல போறேன். சேஷநாகினி, நீங்க உயிரோட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆனா நான் ரொம்ப கவலையா இருக்கேன். எனக்கு உங்களோட வலி புரியுது. சரி, நீங்க தகவல் அனுப்பி என்னை ஏன் இங்க வர வச்சீங்க? நான் ஹீனாவுக்கு தகவல் அனுப்புனேன். அவ நல்லவளா இருந்தா வந்திருப்பா. அவ நாட்டோட எதிரிங்களோட சேர்ந்துட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த தடவை சுதந்திர கொண்டாட்டம் கேதார்நாத்ல நடக்க போகுது. நாட்டோட பெரிய மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ், எதிர்கால இந்தியாவை உருவாக்க போறவங்க எல்லாரும் அங்க ஒண்ணு கூடி நாட்டோட எதிர்காலத்தை பத்தி பேச போறாங்க. ஆனா நம்ம நாட்டு எதிரிங்க அதை பயன்படுத்தி எல்லாத்தையும் அழிக்க பாக்குறாங்க. ஆர்மி அவங்களோட பெஸ்ட் ஆபீசர்ஸை கண்டிப்பா அங்க அனுப்புவாங்க. ஆனா அது பத்தும்னு எனக்கு தோணல. சேஷநாகினி, நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும். உங்களுக்கு புரியுதுல? இந்த முறை நான் நம்ம நாட்டுக்காக நேரடியா சண்டை போட போறேன். ஏன்னா அங்க ஆபத்தை ஏற்படுத்த போறது யாருன்னு எனக்கு தெரியும். ஜெயிங்கும் ஊர்வசையும் ஹீனாவும். அவங்க என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்போ இந்த நாட்டையும் அழிக்க போறாங்க. இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் வெறும் பணத்துக்காக தான் இல்ல. ஆனா இந்த முறை நான் அவங்க மொத்த நோக்கத்தையும் அழிச்சிடுவேன். அவங்க தலை மேல நான் இடியா இறங்க போறேன். இப்போ நான் பழிவாங்க போறது 2 காரணங்களுக்காக. முதல் காரணம் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சதுக்கு. 2வது என் குழந்தைய பறிச்சதுக்காக. முக்கியமான ஒரு காரணம் என்னோட தாய் நாட்டுக்காக. இந்த சிவ பூமியோட மண் மேல ஆன, ஆதி சிவன் மேல ஆன கேதார்நாத்தை நோக்கி ஒரு அடி அவங்க எடுத்து வச்சாலும் நான் விட மாட்டேன். என் நாட்டை அழிவுல இருந்து நான் காப்பாத்துவேன். இது நம்ம தாய் நாடு. கடவுளுக்கு சமமான பூமி இது. நம்மளோட அம்மா. தாய் மண்ணை சாமியா மதிக்கிறவங்க நம்ம. இந்த மண்ணை எடுத்துதான் நெத்தியில வெற்றி திலகமா நாம வச்சுப்போம். நம்ம தாய் மண்ணுக்கு எதிரா யார் வேலை பார்த்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். மண்ணோட மண்ணாக்கிடுவேன். என்னோட நாட்டுக்கு துரோகம் பண்றவங்கள நான் யார் தடுத்தாலும் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு சரியான தண்டனைய நிச்சயமா நான் கொடுப்பேன். சாரி, அது நான்... இங்க பாரு சாரதா, நீ உன்னுடைய எதிரிகளை பழிவாங்க தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறேன். இதையெல்லாம் விட்டுருமா. அந்த பிரசாந்த் அப்புறம் அந்த ரித்திஷோட டெட் பாடி கிடைச்சதா கேள்விப்பட்டேன். குஜரால் ஃபேமிலியிலேருந்து ஃபோன் வந்துச்சு. தங்கச்சி அங்கே தான் போயிருக்கா.
சாரதா ஏற்கனவே ஆபத்து இருந்துச்சு, ஆனா இப்ப ஆபத்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த ஆபத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதை விட பெரிய ஆபத்தையெல்லாம் நான் தனியா எதிர்த்து போராடி இருக்கேன். என்னோட ரிஷப் இந்த உலகத்துல இல்ல. ஆனா எங்க குழந்தை உயிரோட இருக்கிறதா எனக்கு தெரிய வந்திருக்கு. என்னோட பொண்ணு உயிரோட இருக்கா. ஆனா அந்த அரக்கிங்க அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆனாலும் சரி, நான் என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா நீங்க இது எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்றீங்க. நம்ம உப்பு ஃபேக்டரிக்கு கீழே ஒரு ரகசிய வழி இருக்கு. அந்த ரகசிய சுரங்கம் வழியா 2 பாதைங்க இருக்கு. அதுல ஒண்ணு பார்டரை பார்த்து போகுது, இன்னொன்னு கேம்ப பார்த்து போகுது. அந்த கேம்ப் கேதார்நாத்துக்கு பக்கத்துல இருக்கு. கேதார்நாத்தா? கேதார்நாத்ல ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க. ஊர்வசியும் ஹீனா தான் காரணம்னு நினைக்கிறியா?